வாப்பா வா. ஓ சாந்தாவா, வாமா வா, உட்காரு. வயல் வேலையில முடிச்சுட்டேன். முடிஞ்சது ராஜா, நீ போய் முகம் கை காலாலும் விட்டு வாமா. எங்க நான் கூட வச்சிடமா. உட்காரு சாந்தா. பரவாயில்லை உட்காரு. சாந்தா, என் மாவ வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாலே எவ்வளவு குறும்புத்தனமும் சுறுசுறுப்பும் படிச்சவனாவும் இருந்தான். இப்போ நல்ல வேலை செய்யறானே தவிர அந்த படிப்பு சுறுசுறுப்பு எதையும் காணும். நீதாமா அவன் மனசு புரிஞ்சு புத்தகம் கித்தகம் கொடுத்து படிக்க சொல்லி பழைய நிலைக்கு கொண்டு வரணும். ஓ, ஓய்வு நேரமெல்லாம் இனிமேல அறிவு பசியை உண்டாக்கி 2 பேருமே மேதை ஆயிடுறோம். அப்படியே செய்யுமா. மாந்தோட்டில் நின்றிருந்து அவன் மாம்பழம் நின்றாள் கொடுத்தாலும் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, படி வர மாட்டேங்குது. கொடு ஏன் புத்தகத்தை கீழே போட்டீங்க? பாடம் பண்ணியாச்சா? பாடம் ஆக மாட்டேங்குது. முந்தி இப்படிதானே சொன்னீங்க, இப்ப எப்படி படிக்கிறீங்க? நீ சொல்லி கொடுத்தா நான் கத்துக்கிட்டேன். இதுவும் நான் தானே சொல்லி கொடுக்குறேன். பாடம் பண்ணுங்க. ஐயோ பாடம் ஆக மாட்டேங்குது. பாரு படிக்கிறீங்களா இல்லையா? முடியா, இந்த நீ வைக்கிறேன். நான் சொன்னா கேளு. நான் சொன்னா என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நீங்க படிச்சுதான் தரணும். ஏந்திரிங்க. ஏந்திரிங்கண்ணா. ஐயோ, என்ன அப்பவே சொன்ன, எனக்கு தெரியும். என்ன ஏன் பிடிக்காத? இப்படிப்பட்ட வேலை எல்லாம் செய்துட்டு இருங்க. என்னத்த நீங்க சொல்றது? இல்ல வேற. ஐயோ, சொன்னா கேப்பீங்களா? புரியாதீங்களா? என்ன பாக்குறீங்க? உட்காருங்க. கட்டி சொல்லிட்டு கொண்டாரு. அதெல்லாம் வேணாம், எனக்கு பசி இல்லையே. அடிபட்டது களைப்பால படுங்க. நான் இப்ப தொழிலாளி ஆயிட்டேன்ல, என்னால அதெல்லாம் தாங்கிக்க முடியுமே. என்னப்பா இது, இன்னும் ரெடி ஆகாம உட்கார்ந்திருக்கீங்க? பிக்னிக் வரல? இல்லம்மா, நான் எதுக்குமா பிக்னிக்? மாப்பிள்ளை அழைச்சிட்டு போமா. போ. வாங்கப்பா. நான் வரல, போமா. அண்ணா சரி போங்க மாப்பிள்ளை. போயிட்டு வரா. ஆல் ரைட். உங்க எண்ணத்தை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. கல்யாணத்தை பத்தி பேசவே மறக்கிறீங்க. மனம் திறந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. என் காதலை விரும்புறவர் போல பழகுறீங்க. உங்க செய்கையெல்லாம் வண்டு மனப்பான்மை கொண்டவன்னு தோணுதா? ஆமா லீலா, ஒரு வகையில நான் வண்ட போன்றவன் தான். ராமு, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா லீலா, ஆனா நான் மலருக்கு மலர் தாவர வண்டில்ல, மாம்புவுக்குள்ள நுழைஞ்சி அந்த மாம்பழத்தோட அழிஞ்சு போதே அந்த வண்டினத்தை சேர்ந்தது. அது இருக்கட்டும். ஏன் லீலா, என்னை பார்த்து உண்மை சொல்லு. ஒருவேளை நான் ராமு இல்லைன்னு வச்சுக்க, அப்பவும் இதே அன்போட என்ன காதலிப்பியா? உள்ள 2 ஒண்ணு படுறதான் காதல். அதுக்கு பேரை பத்தி என்ன கவலை? லீலா, நான் பெரிய ஜமீன்தாரா இல்லாம ஒரு பரம ஏழையா இருந்தா? பரம ஏழையா? சிரிக்கிறதுக்காக நான் கேட்கல, சிந்திச்சு பதில் சொல்லு. நீங்க பரம ஏழையா இருந்து உங்களுக்கு தொண்டு செய்ய வேண்டிய நிலைமை எனக்கு வந்தா, என்னை விட மகிழ்ச்சி அடையவங்க இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது. லீலா, உண்மையா சொல்றியா? உறுதியாத்தான் சொல்றியா? கணவனுக்கு ஒரு மனைவி செய்ய வேண்டிய கடமை ஏழ்மையிலதான் பரிபூர்ணமா கிடைக்கும். ராமு, வாழ்வோ தாழ்வோ, நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களோட வாழ நான் தயாரா இருக்கேன். லீலா, இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.